அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் ஹெச் ராஜா, மதுரையிலேருந்து பேசுகிறேன். ஒவ்வொரு வழக்கறிஞர்களுக்கும் ஒவ்வொரு கனவு இருக்குது. அந்த கனவு லட்சியங்கள் எல்லாத்தையும் கடந்து தான் தன்னுடைய சொந்த முயற்சியினால் படித்து முன்னேறி ஒரு வழக்கறிஞராக வந்து சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்களை தட்டி கேட்கக்கூடிய ஒரு களம் வீரராக வழக்கறிஞர்கள் செயல்பட்டு வர்றாங்க. வழக்கறிஞர்கள் மட்டுமல்லாமல் அரசு வழக்கறிஞர்களாகவும் மாவட்ட நீதிபதிகளாகவும் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டாகவும் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளாகவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாகவும் ஒரு வழக்கறிஞர்கள் தான் வர முடியும். சாமானியம் வேறு யாரும் வர முடியாது, எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் சரி. அந்த மாதிரி ஒரு வழக்கறிஞர்கள் படிப்பு படிச்சுட்டு சமுதாயத்தில் திறம்பட செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு சூப்பர் சிட்டிசன்ஸ் மேலே தாக்குதல்களும் வன்முறையும் நிகழும்போது மனசு ரொம்ப வலிக்குது. எக்ஸாம்பிள், இன்றைக்கி நடந்த ஒரு கோரமான சம்பவம், அதாவது ஒசூரில் நடந்த வழக்கறிஞர் கண்ணன் படுகொலை. அதெல்லாம் பார்த்தோன்னா நெஞ்சு உருக்குது. எந்த ஒரு சின்ன குழந்தைகளும் பார்க்க முடியாது, பெரிய மனிதர்களும் பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சம்பவம், அது மிகப்பெரிய வேதனையை வழக்கறிஞர்கள் மத்தியில் கிளப்பியிருக்கு. தமிழகத்தில் தொடர்ந்து இந்த மாதிரி கொலைகள் நடந்துக்கிட்டு வருது. இது ஏற்புடையது அல்ல. ஆகையினாலே தமிழக அரசு விரைவில் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றணும். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு வழக்கறிஞர்களுக்கும் பிஸ்டல் இல்லை ஏர்கன் பாதுகாப்பிற்காக, தன்னுடைய தற்காப்பிற்காக லைசன்ஸோட கன் வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன். இழந்த கண்ணன் குடும்பத்தினருக்கு இந்த தமிழக அரசு சார்பில் 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்கணும். அவர்கள் குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு அரசு வேலை வழங்கணும் அப்படின்ட்டு ஒட்டுமொத்த தமிழக வழக்கறிஞர்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.